பெண்கள் மேல்நிலை பள்ளியை துவங்கிய நம் அன்னை சோஃபி அவர்களின் நினைவு நாள் இன்று. இங்கு படித்து முடித்து அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராய் பணியாற்றி கொண்டிருக்கும் பாசமிகு சுப்பு அக்கா அலைஸ் முனைவர் திருமதி சுப்புலட்சுமி அவர்களை உவகையுடன் வரவேற்கிறேன். குறை இருந்தால் இவரிடம் செல்லலாம், நிறைவாய் நம்மை மாற்றுவார். இறைவனின் செல்ல பிள்ளை இவர், இணையற்ற அன்பு நம்மேல் கொண்டவர். நம் இணையில்லா பாசமிகு அருள் தேவதையான தாளாளர் அருள் சகோதரி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைவனின் கரங்களை இறுக பற்றி கொண்டு மேலாண்மை, தலைமைத்துவம் என தனித்துவமாய் செயல்படும் நம் பள்ளியின் முன்னாள் மாணவியும் இந்நாள் தலைமை ஆசிரியருமாகிய நம் பாசமிகு HM சிஸ்டர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பகுதியில தேரடி வீதியில ஆரம்ப பள்ளியையும் மருந்தகத்தையும் ஆரம்பிச்சாங்க. சரிக்கா, நம்ம ஸ்கூல எப்பதான் திறந்தாங்க? அந்த தேரடி வீதியில ஆரம்பிச்சாங்கல்ல ஒரு ஆரம்ப பள்ளி, அதுதான்ப்பா நம்ம ஸ்கூலு. ஆரம்ப பள்ளியா இருந்த நம்ம பள்ளி 1907ஆம் ஆண்டு உயர்நிலை பள்ளியா மாறி 1908ஆம் ஆண்டு முதல் முறையாக மெட்ரிகுலேஷன் தேர்வுக்கு மாணவிகளை அனுப்புனாங்க. முதல் தேர்விலே 100% வெற்றி. இதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டியே. அடடா, அன்னை சோஃபியோட ராசியான கையால ஆரம்பிச்ச 100% தேர்ச்சின்றது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பள்ளியில தொடர்ந்துட்டு இருக்கு. 1907ஆம் ஆண்டு உயர்நிலை பள்ளியா மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் நம் பள்ளி மாணவிகள் பல வெற்றிகளை அடைஞ்சாங்க. அதனால மாணவிகளின் எண்ணிக்கை அதிகமாச்சு. அதனாலதான் 1913ஆம் ஆண்டு நம்ம இப்ப இருக்கிறோமே இந்த இடத்துக்கு நம்ம பள்ளி மாற்றப்பட்டுச்சு. சரி, நம்ம கல்லூரியை கட்டுனது யாரு? அதையும் நம்ம அன்னை சோஃபி தான் ஆரம்பிச்சாங்க. திருச்சியில பெண்களுக்கான கல்லூரி இல்ல அப்படின்ற குறைய போக்குறதுக்காக 1923ஆம் ஆண்டு நமது புனித சிலுவை கல்லூரியை ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அதே ஆண்டு ஆசிரியர் பயிற்சி பள்ளியையும் ஆரம்பிச்சாங்க. அதை தொடர்ந்து 1925ஆம் ஆண்டு மேரிஸ்தோப்பு பள்ளியையும் ஆரம்பிச்சாங்க. 2 பள்ளி, ஒரு கல்லூரி, ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளி, இவ்வளவையும் தன்னோட முழு முயற்சியோட தொடங்கிருக்காங்க. நம்ம அன்னை சோஃபி மிகப்பெரிய சாதனையாளர் தான்க்கா. அது ஆமா தேவயானி, நம்ம அன்னை சோஃபி 18 வயசுல தன் நாட்டை விட்டு வெளியேறி 72 ஆண்டுகள் இந்தியாவில இருந்து, குறிப்பா திருச்சியில இருந்து நம்மளை போல பல பெண்கள் கல்வி பெறுவதற்காக உழைத்த அன்னை சோஃபியோட நினைவு தினம் தான் செப்டம்பர் 2 இன்னைக்கு. திருச்சிலுவை சபை கன்னியர்களால் நடத்தப்பட்ட பள்ளியில படிச்ச நம் அன்னை சோஃபியால பல்லாயிரம் பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அவங்களால தொடங்கப்பட்ட இந்த பள்ளியில படிக்கிற நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு என் மனசுலயும் ஒரு கேள்வி தோணுதுக்கா. நாம எதிர்காலத்துல எங்க போனாலும் சிறந்த சாதனையாளரை விளங்கி நேர்மையா சேவை செஞ்சு ஹோலி கிராஸ் மாணவர்கள் நிரூபிப்போம். புண்ணிய சிலுவை புனிதனர் வழியில் கண்ணிய
இந்த விருட்சத்துல நானும் ஒரு ஆளா இங்க வந்து நிக்கிறேன். நிறைய விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எங்க கல்லூரியை ஒவ்வொரு விஷயமும் எங்க வீட்டுல நான் கத்துக்கிட்டதோட நம்ம ஹோலி கிராஸ்ல தான் நிறைய கத்துருக்கேன். அதை வந்து இந்த மாணவ செல்வங்களோட நான் இன்னைக்கு என்னோட அந்த நினைவுகளை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்கள பிடிச்சிட்டு நாங்க நடந்திருக்கோம். அவங்க படிச்ச முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நாங்கெல்லாம் புது புக்கெல்லாம் வாங்க மாட்டோம். அவங்க படிச்சதை அப்படியே எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. புக்கு வச்சுக்கோ, புக்கு வாங்காது, இப்போதான் உங்களுக்கு கவர்மெண்ட் தராங்க, அப்பெல்லாம் காசு போட்டு நாங்கள் வாங்கணும், அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல நல்ல பண்புகளை இங்கேருந்து நாங்கள் கேரி அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ எந்த ஒரு ஃபீல்டு போனாலும் ஹோலி கிராஸ்ல உள்ளவங்க, ஹோலி கிராஸ்ல படிச்சவங்க இருப்பாங்க. நிறைய வந்து உயர்ந்த எண்ணம், இரண்டாவது உழைப்பு, மூன்றாவது இருந்தால் நம்ம எங்கேயோ சூப்பர் ஸ்டாராக இருந்துக்கிட்டு இருப்போம் இல்லையா? அன்னை கிளாடின் வழியில் இறை விசுவாசத்தின் விளக்காய் இக்கல்வி ஆலயத்தை நமக்கு தந்த நம் அன்னை சோஃபி அவர்களின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் என் நன்றிகளை உரித்தாக்குகின்றேன்.